உங்க காதல் விஷயம் உன் அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச உடனே அவங்க உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா சந்தோஷ். அப்ப மாயா என்கிட்ட வந்து அழுதா. உனக்கு கல்யாண தேதி நிச்சயம் ஆனவுடனே அவ தற்கொலை பண்ணிக்க போயிட்டாடா சந்தோஷ். நான் தான் அவளை காப்பாத்தி என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சேன்டா. எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாடா. இப்ப நீ கொடைக்கானல் வந்த விஷயம் கூட நீ இங்கதான் இருக்கான்னு அவகிட்ட சொன்னடா. ஆனா அவ என் கூட தான் இருக்கான்ற விஷயத்த உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாடா. எனக்கு வேற வழி தெரியலடா சந்தோஷ், என்ன மன்னிச்சிடுறா. ஏய், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் தனியா பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க இருக்கியோ என்ன பண்றியோன்னு ஒவ்வொரு நாள் நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன். ஆனா நான் உன்னை மறக்கல மாயா. கார்த்திக் வந்து சொன்னாரு நீ இன்னும் என்ன மறக்கலன்னு. அது எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. சரி, இனிமேலாவது என்னையே நினைச்சிட்டு இருக்காம உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க மாயா. அப்ப நீ என்ன வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அது என்னால முடியாத சந்தோஷ். நீ வாழ்றத பார்த்தாவது நான் சந்தோஷமா இருந்துடுறேன். மாயா, நீ இப்படியே இருந்தீனா என்னால நிம்மதியா வாழவே முடியாது மாயா. அப்ப உன்னால எனக்கு வாழ்க்கை தர முடியுமா மாயா? நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சந்தோஷ். ஏய் சந்தோஷ், ஏய் சாரிடா சாரி, நான் வெளியே இருக்கேன்டா. ஏய் ஒண்ணு இல்லடா மாயா, வர மாயா. மாயா, நான் சந்தோஷம் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு மட்டும் நான் வேணும். ஆனா என் வயித்துல வளர குழந்தை உனக்கு சொந்தம் இல்ல.
ஐயா ஐயா வாயா. சந்தோஷ் ஐயா நைட்டு கொஞ்சம் அதிகமா குடிச்சிருப்பாரு போல இருக்கு. நான் நைட்டு 11 மணிக்கு ரவுண்ட்ஸ் போனேன். பங்களாக்கு பேக் சைடு மயங்கி கிடந்தாரு. நான் கொண்டு வந்து சோபால படுக்க வச்சுட்டேங்கய்யா. தூங்கிட்டு இருக்காருன்னு எந்திக்கல. எங்க விழுந்தான்னு சொன்ன? பாலடைஞ்ச பங்களாக்கு பேக் சைடுங்கய்யா. சரி சரி, இது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, நீ போ. சரிங்கய்யா. வாமாயா. இவன் ஏன் அங்க போனான்? மாயா, சந்தோஷ் சந்தோஷ், எழுந்துடா. என்னடா? ஏய், யார் வந்திருக்கான்னு பாருடா. என்னடா? நான் பாத்துக்கிறேன்டா. செண்பகமா, சார் இங்க வாங்க. இவங்க என் அக்கா பொண்ணு சரோஜா. வணக்கம்மா. பூஜா அம்மாவை பாத்துக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். கூட்டு போய் அறிமுகப்படுத்திங்க. வாமா போலாம். டேய், ஏதோ பிரச்சனை இருப்பதுடா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதடா, நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ், நேத்து நைட்டு நீ ஓவரா தண்ணி அடிச்சியா? இல்லையடா. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு.